தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஏப்ரல் 12th அன்னைக்கு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நேற்று என்ன சொன்னோம், இன்றைக்கி என்ன நடந்திருக்குது, அதுக்கு முந்தின நாள் என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு புரியும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்போ தான் ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை உங்களால் என்ன செய்ய முடியும், அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பற்றியான வியூவும் தெரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் 11,589 சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே மேஜரான சப்போர்ட்டுங்கிறது 11,545. இதை பிரேக் ஆனால் தான் டவுன் ஆகும். இதை பிரேக் ஆகலைன்னா டவுன் ஆகாது. நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு போனால் தான் என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து இதுக்குள்ளேயே கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இறங்குற மாதிரி இறங்கி திருப்பி பவுன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு திருப்பி உங்களுக்கு இங்கேருந்து 11,623 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது 11,600 பிரேக் பண்ணாதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இதுக்குள்ளேயே மூமெண்டம் கொடுக்கும். இன்றைக்கி எப்படி மூமெண்டம் இருந்ததோ அதே மாதிரி இதுக்குள்ளேயே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் இது 11,545 பிரேக் பண்ண பிறகு தான் பெரிய மூமெண்டம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி 11,665 பிரேக் பண்ணாதான் அப்பர் மூமெண்ட்டில் வந்து அதிகமான மூமெண்டம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ணுற அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா மூமெண்டம் வந்து 1 hour மேலே போனால் திருப்பி 1 hour கீழே வரும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போன உடனே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அபவ் 11,665க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கும்போது பை பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் பை பண்ண வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வரும்போது சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா, கேண்டில் 6ல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் சேல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு சொன்னால் சேல் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும், அது பேர பார்க்கலாம். ஸோ இந்த வந்து ட்ரையாங்கிள் முடிகிறதுக்கான ஒரு வந்துருச்சு. ஸோ இதில் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா 1 hour மேலே போனாலும் திருப்பி அடுத்த 1 hour கீழே இறங்கும். ஸோ ரொம்ப ஷார்ட்டில் வந்து உங்களுக்கு மூமெண்டம் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக பாயிண்ட்ஸை வந்து பிடிக்க முடியாது. அதனால் எப்போ 11,545 பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுக்குதோ அப்போ தான் நீங்கள் என்ன செய்யணும், என்ட்ரி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டு இந்த இதில் நம்ம பார்த்துருக்கும் போது ஒரு நிமிஷம். ஓகே, வீக்லியில் நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணும்போது ஸ்பின்னிங் டாப் வந்திருக்குது. ஸோ ஸ்பின்னிங் டாப் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கிளியராக வந்திருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ சேலிங் ப்ரெஷர் அது இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியான சேலிங் ப்ரெஷர் இருந்தது இந்த வாரம். ஸோ அப்போ ஸ்பின்னிங் டாப்போடைய லோவை பிரேக் பண்ண போகிறது தான் ஃபர்தராக இறங்கும். அது லோங்கிறது எங்கே இருக்குது, 11,561. ஸோ இந்த லெவலில் பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா தான் அடுத்த வாரம் இறங்கும். ஸோ அப்போ இந்த வாரம் இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். நாளைக்கு இந்த க்ளோசிங்கு ஆல்மோஸ்ட் 11,560 இல்லை 550 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திருப்பி ஒரு தடவை ஹை பக்கத்தில் போய் உங்கள் ஹேங்கிங் மேலே க்ளோசிங் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். பை பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. சேலிங் ப்ரெஷர் எப்போல்லாம் ஹைக் போதோ அங்கெல்லாம் சேலிங் ப்ரெஷர் இருக்கும். அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் மூமெண்டம், நியர்பை ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது நம்ம சொல்லிடுவோம். நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் 11,623. அப்படி இல்லைனா உங்களுக்கு 643. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் உங்களுக்கு வந்து 11,589. இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 11,545. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியும் அதே தான் சொல்லியிருந்தோம். சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு. ஸோ இது ரெசிடென்ஸ் ஜோனுக்கு போனால் தான் சேல் பண்ணணும். இங்கேருந்து 29,923ல் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சேனலோடைய ரெசிடென்ஸில் உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருக்குது. 29,735 பிரேக் பண்ணி அடுத்த சப்போர்ட் ஆனால் 29,659ல் மிக தெளிவாக நம்ம நேரத்தையே கொடுத்துருந்தோம். இந்த லெவலு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்போ இதை பிரேக் பண்ணால் அடுத்து இங்கே வரும். அப்போ இப்படி பிரேக் பண்ணுமா, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இறங்கி இதில் சப்போர்ட் எடுத்துருக்கு டபுள் டைம். ஸோ இந்த திருப்பி வந்து உங்களுக்கு 11,836 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 11,000 இல்லை 29,815 பிரேக் பண்ணால் 825 பிரேக் பண்ணால் 29,000
923 திருப்பி ரீச் பண்ணும். ஸோ இங்கே அதே மாதிரி நெஃப்டி மாதிரி தான், இதுக்கு மேலே போகும், அங்கேருந்து திருப்பி இறங்கும். கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 29,735 சப்போர்ட், ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 29,660. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அதுக்கப்புறம் கீழே போகும். சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போன பிறகு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் 1 hour கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா சேல் பண்ணுங்க, இல்லைனா ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்க. ஸோ இது வந்து இந்த குறுகிய இந்த இடத்துக்குள்ளே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்ச பிறகு தான் இது இறங்கும். ஸோ அப்போ அது வரைக்கும் இதில் கீழே வந்து சப்போர்ட் இருக்கும், மேலே போன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கான லென்த் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இங்கே பாருங்க, இதுக்கான லென்த் நல்லா பெருசாக இருந்தது, இங்கே போக போக குறைஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் திருப்பி இறங்கும், இல்லைன்னா இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்துட்டா ஃபர்தராக திருப்பி 30,233 திருப்பி ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்லைன் ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய வாய்ஸ் ஃபீட்பேக்கை நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ ஏன்னா கிளாஸ் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்னா நிறைய பேருக்கு தெரியாது, ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்னா என்னென்னு தெரியாது, டெக்னிக்கல் அனலைசஸ்னா நிறைய பேர் தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு கற்றுருக்குறாங்க, எப்படி அவங்க வந்து இப்போ ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இப்போ எப்படி அவங்களால அனலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிவ்யூ கொடுக்கும் போது தான் நிறைய பார்க்குற மக்கள் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் அவங்களுடைய வாய்ஸோடைய ரெக்கார்டை வந்து அவங்களே அனுப்ப பிறகு நான் அதை வந்து உங்களுக்கு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அவங்களுடைய வீடியோஸை பாருங்கள், அவங்களுடைய ஆடியோவை கேளுங்க, அவங்க எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு அதை பார்க்கணுன்னே புரியும். ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸோ எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பற்றியோ எதுவுமே இருக்காது, ஒன்லி சார்ட். இந்த சார்ட்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும், ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், பேட்டர்ன்ஸை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான கிளாஸ் தான் இது இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்து நெஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோடைய விவேட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நல்லா டவுன் ஆயிருச்சு. ஸோ இனிமேல் கொஞ்சம் மூமெண்டம் இருக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது. அகைன் திருப்பி உங்களுக்கு 2290 வரைக்கும் போச்சுன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நம்ம சேல் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் இதில் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஐசிஐசிஐ நேரத்தை நான் சொல்லியிருந்தேன், 392 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 389 386 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் சேனலுடைய சப்போர்ட் வர நியர்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 386 பிரேக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக திருப்பி மூமெண்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 380 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஐசிஐசிஐ வந்து இன்னைக்கு நல்ல ரெசிடென்ஸ் ஜோன் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஜோனில் தான் சேல் பண்ணணும், சப்போர்ட் ஜோனில் பை தான் பண்ணணும். பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பை பண்ணணும், ஆனால் ரெசிடென்ஸ் ஜோனில் போய் சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சேல் தான் பண்ணணும். பாருங்கள், அங்கேருந்து கண்டினியூஸாக இறங்கி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறங்கி திருப்பி ஹோல்ட் ஆகிருக்குது. 386 அன்றைக்கி ரீச் பண்ணலை, ரீச் பண்ணிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் கீழே போகும். இன்றைக்கி அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 390க்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 392 அப்புறம் 394 ரீச் பண்ணும். ஸோ நீங்கள் பை பண்ண வேண்டாம். ரெசிடென்ஸ் ஜோனுக்கு போன பிறகு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் சேல் பண்ணுங்கள். கொடாக் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 1351க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் அடுத்து பை பண்ணணும். அது வரைக்கும் பை பண்ண வேண்டாம். ஒருவேளை 1326 கீழே க்ளோசிங் கொடுத்தா அதுக்கப்புறம் சேல் பண்ணுங்கள். அது வரைக்கும் இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் மூமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்டமில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஒன்ஸ் இந்த 1326 பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக மூமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் கீழே. அப்படி இல்லைனா 1363 பிரேக் பண்ணிச்சுன்னா அப்சைடு மூமெண்டமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த சேனல் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆல்ரெடி எஸ்பிஐ அனலைஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ 305 310 இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து வீக்லியில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி எஸ்பிஐ பை பண்ணலாம். அடுத்து 340 380 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோஸை பாருங்கள். அதுபடி நம்ம சொன்னபடி கண்டிப்பாக திருப்பி இறங்கி திருப்பி கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. முந்தின நாள் டியூஸ்டே சப்போர்ட் எடுத்துச்சு, அதுக்கப்புறம் திருப்பி இறங்கி இன்றைக்கும் திருப்பி சப்போர்ட் எடுத்துருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 316 பிரேக் பண்ணி மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 318 320 அப்படிங்கிற 2 லெவலை ரீச் பண்ணும். இந்த லெவலை பிரேக் பண்ண பிறகு தான் மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ண பிறகு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பியும் இதுக்குள்ளேயே இது ட்ரேட் ஆகலாம். எப்போ வந்து 315 பிரேக் பண்ணி 1 ஹவரில் க்ளோசிங் கொடுக்குதோ 318 320 அப்படிங்கிற 2 லெவலை இது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா டவுன் ஆனது திருப்பி 2 இடத்துல சப்போர்ட்டு எடுத்துருச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை திருப்பி பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி. இன்கேஸ் பிரேக் ஆச்சுன்னா மூமெண்டம் ரொம்ப ஃபால் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபால் இருக்கும். இந்த இடத்துக்கு ஒரு வேளை வந்துச்சுன்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம்.
ஆக்சிஸ் பேங்க் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் 760 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 752 ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து நீங்கள் அழகாக இதில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்திருக்கலாம். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 744 வரைக்கும் போகும். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக ஏறி சப்போர்ட் எடுத்துருக்குது. அகைன் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே திருப்பி க்ளோசிங் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் இருக்கும். அகைன் திருப்பி 757 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது மட்டும் நம்ம சேல் பண்ணணும். நான் இந்த இடத்துல இருக்கும்போது மார்க்கெட்டாக தான் சொன்னேன் கண்டிப்பாக திருப்பி 760 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலேயே போய் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்குது. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் நம்ம அதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது தான் நம்ம என்ன செய்யணும், சேல் பண்ணணும். சப்போர்ட்டில் போய் நீங்கள் சேல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது, சப்போர்ட் ஜோன் எது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கொடுத்துருக்க லைனை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அப்படி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வியூ தெரியும். நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்க் நான் சொல்லியிருந்தேன் கிளியராக வந்து இது சப்போர்ட் ஜோனு, இந்த இடத்துல சப்போர்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கணும். பாருங்கள் ஃபஸ்ட்டு 1 ஹவர் இறங்கின பிறகு கூட 1729 கிளியராக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ திருப்பி உங்களுக்கு 1729 பிரேக் பண்ணதான் இந்த மூமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உடனேலாம் இது பிரேக் ஆகாது. அகைன் திருப்பி மேலே போய் ரெசிஸ்டன்ஸை தட்டிட்டு தான் என்ன செய்யும் மூமெண்டம். இது எல்லா மூமெண்ட்டுமே குறைஞ்சிருச்சு பார்த்தீங்களா. ஸோ நியர்பையில் வந்து ட்ரையாங்கிள் வந்து குறுகிட்டே வருது. ஸோ இதுக்குள்ளே தான் சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் ஆன பிறகு தான் திருப்பி ஃபர்தராக இறங்கும். அப்படி இல்லைனா அகைன் திருப்பி 1782 பிரேக் பண்ணிச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுங்கள். டார்கெட்டு 1834 வரைக்கும் மூமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி ஹைலுக்கு மேலே உங்களுக்கு 1 ஹவரில் க்ளோசிங் கொடுத்துட்டா கண்டிப்பாக மூமெண்டம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த மூமெண்ட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மேஜராக இது நல்லா அப் ட்ரெண்ட் போயிட்டு இது வந்து ஒரு ப்ரைஸ் வேஸ் கரெக்ஷன் மாதிரி க்ளோசிங் கொடுத்துட்ருக்குது. அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண போகுது. திருப்பி உங்களுக்கு மேல் நோக்கி வர மூமெண்டம் கிடைக்கும். எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன் மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழேருந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இங்கேருந்து அப்போ இறங்கி கீழே வந்து திருப்பி சப்போர்ட் எடுத்து திருப்பி இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 268 பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பியும் உங்களுக்கு இந்த சேனல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கே ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா சேல் பண்ணுங்கள். அடுத்த சேனலுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்க் நம்ம சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்குது. அங்கேருந்து இறங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அங்கேருந்து இறங்கி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஆனால் 666 பிரேக் பண்ணி அது டார்கெட்டையும் ரீச் ஆச்சு. அதுக்கு அடுத்த டார்கெட்டான 658க்கு பதிலாக 659 வரைக்கும் உங்களுக்கு மூமெண்டம் கொடுத்துச்சு. அங்கேருந்து திருப்பி சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீழேருந்து கொஞ்சமாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இங்கே சப்போர்ட்டு அகைன் திருப்பியும் சப்போர்ட் எடுத்துருக்குது. திருப்பியும் உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்குது. நாளைக்கு ஒரு வேளை 666 பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி உங்களுக்கு 676 வரைக்கும் திருப்பி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ண வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மட்டும் சேல் பண்ணுங்கள். இப்போதைக்கு பை பண்ண வேண்டாம். இதுதான் வந்து உங்களுக்கு மேஜரான ரெசிஸ்டன்ஸ் 676. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவில் ரொம்ப குறுகிய வட்டத்துக்கு வந்துச்சு. 1 ஹவரில் மேலே போனாலும் அடுத்த 1 ஹவர் திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவில் லோவை திருப்பி இந்த 2969 பிரேக் பண்ண தான் இறங்கும். அதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்டம் வந்து அப்சைடில் ஒரு மூமெண்டம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இறங்கும். ஸோ அதனால் ஹைக் போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக மட்டும் சேல் பண்ணுங்கள். நிஃப்டியும் அதே மாதிரி தான், பேங்க் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ வீடியோவில் கொடுத்துருக்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டூலில் வரைஞ்சிக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும். ஸோ டூலில் வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய லிங்கை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.